ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பெண்களுக்கு தேவையான யூஸ்ஃபுல் 2 கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் நம்ம என்னதான் மிக்ஸி ஜாரை க்ளீன் பண்ணி வச்சாலுமே ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வந்துட்டே இருக்குங்க. அந்த பேட் ஸ்மெல் போகிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்மெலுக்கு சால்ட்டும் யூஸ் பண்ண லெமன் தூள் 2-3 போட்டு மூடி போட்டு ஒரு டைம் நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி நல்லா அழைச்சிட்டு எப்போதும் போல் மிக்ஸி ஜாரை நீங்கள் க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா அது உள்ளுக்குள்ளே கொஞ்சம் கூட பேட் ஸ்மெல் எதுவுமே இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம நிறைய பொருட்களை பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி வாங்கிட்டு வந்தாலே ஒரு 2-3 நாள் மட்டுமே நல்லா இருக்குங்க. நாளாக கொத்தமல்லி தலை ஒரு மாதிரி வாடி வதங்கி போயிடும். அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இருக்கும். மாதம் ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்க இந்த டிப்பை ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கொத்தமல்லி கட்டை ஓப்பன் பண்ணிட்டு கொத்தமல்லியோட வேர் இருக்கு இல்லையா, அதை மட்டும் நம்ம கிள்ளி போட்டுடலாங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி தலை உள்ளுக்குள்ளே கெட்டு போன தலை, பழுத்து போன தலை, அழுகி போன தலை எதுவாக இருந்தாலும் நீங்கள் எடுத்து போட்டுருங்க. இப்போ நம்ம கொத்தமல்லி தலை ஃபுல்லாகவே வேர் பகுதி எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்குங்க. இந்த கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாது. ஒரு காய் வெட்ட கட்டிங் எடுத்துட்டு நம்ம கொத்தமல்லி எடுத்தோம் இல்லையா, அது எல்லாமே நம்ம சின்ன சின்ன பீஸை இது போல் நம்ம நறுக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம எல்லா கொத்தமல்லி நறுக்கி எடுத்தாச்சு. இதை நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்காக நான் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்திருக்கேன். பிளாஸ்டிக் பாக்ஸுக்குள்ளே ஃபஸ்ட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் நீங்கள் போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம அது உள்ளுக்குள் நம்ம கொத்தமல்லி ஃபுல்லாகவே நீங்கள் போட்டுக்கலாம். ஒருவேளை உங்கள் வீட்டில் டிஷ்யூ பேப்பர் இல்லை, அதுக்கு பதிலாக நீங்கள் நார்மல் பேப்பர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி ஃபுல்லாக நம்ம சேர்த்து அதுக்கப்புறம் மறுபடியுமே ஒரு கொஞ்சம் போல் மட்டும் நம்ம மஞ்சள் தூள் நம்ம சேர்த்துக்கலாங்க. ஒரு டைம் நம்ம நல்லா கலக்கிட்டுக்கலாங்க. மஞ்சள் தூள் பார்த்தீங்கன்னா அந்த கொத்தமல்லி மேலே எல்லா மேலே படுற மாதிரி லைட்டாக ஒரு டைம் கலக்கிட்டுட்டு அதுக்கப்புறம் அதை மேலால் மறுபடியும் நீங்கள் டிஷ்யூ பேப்பர் இல்லை பேப்பர் போட்டுட்டு மூடி போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஒரு மாதம் ஆனாலும் ஒன்றுமே ஆகாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.